இந்த எல்இடியை வச்சு எப்படி குட்டி டார்ச் லைட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 2 AA பேட்டரிஸ், ஒரு எல்இடி, ஒரு சுவிட்சு, அப்புறமா டபுள் டேப், அப்புறம் ஒரு பேட்டரி ஹோல்டர், அப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கலாம். அந்த பேட்டரி ஹோல்டரில் 2 ஒயர் இருக்கும். அதில் ரெட் கலரில் இருக்க ஒயர் பாசிட்டிவ் ஒயர், பிளாக் கலரில் இருக்க ஒயர் நெகட்டிவ் ஒயர். இப்போ இந்த பாசிட்டிவ் ஒயரை நம்மளோட சுவிட்ச் எடுத்து ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன பீஸ் ஒயர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்சோட 2 எட்ஜ்லேயும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ நம்ம எல்இடியோட லென்த் அதிகமாக இருக்கிற கம்பி தான் பாசிட்டிவ், லென்த்து கம்மியாக இருக்கிற கம்பி தான் நெகட்டிவ். இப்போ நம்மளோட பாசிட்டிவ் ஒயரையும் பாசிட்டிவ் கம்பியும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் ஒயரையும் நெகட்டிவ் கம்பியும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த எல்இடியை கனெக்ட் பண்ணிட்டேன். இது எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை டார்ச் லைட் மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பேட்டரி ஹோல்டரோட பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கலாம். அந்த டபுள் சைட் டேப் மேலே ஒரு சுவிட்சை ஒட்டிக்கலாம். அந்த சுவிட்சுக்கு மேலே ஒரு டபுள் சைட் டேப் வச்சு அந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே இந்த லைட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டார்ச் லைட்டில் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு மார்க்கர் அங்கே வச்சுருக்கேன். அது நம்ம செஞ்ச லைட் வெளிச்சத்தில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 4 அடி தூரத்தில் உட்காந்து இந்த லைட்டை காமிக்கிறேன். இப்போ நான் 6 அடி தூரத்தில் உட்காந்துருக்கேன். எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். 8 அடி தூரத்தில் உட்காந்துருக்கேன். இப்போ எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். கிட்டக்க மூவ் ஆகி வரேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.